நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பென்குயின் வீடியோ 2007ல பெர்னர் ஹெர்சாக் அப்படின்ற டைரக்டர் எடுத்த ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ. 2007ல நடந்தது இப்ப எதுக்குடா ட்ரெண்ட் ஆயிட்டுன்னு கேக்குறீங்களா? அதான் பாக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்கல்ல. இந்த பென்குயின் நடந்து போறதை பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கதை சொல்லிட்டு இருக்காங்க. சிலர்லாம் அந்த பென்குயினாவே மாறி வாழ்க்கையை வாழ பிடிக்காம போயிட்டு இருக்கு, அது தனிமையை தேடி போயிட்டு இருக்கு, அந்த மலை ஏறதா அதோட வாழ்க்கை லட்சியம், யாருமே அதுக்கு ஹெல்ப் பண்ணல, அதுவே தனியா போகுது அப்படின்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நீயும் வீடியோ போட வந்திருக்கேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. நான் அதுக்காக போட வரல. இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிறத பார்த்துட்டு அந்த டேரக்டரே சொல்லியிருக்காரு, எல்லா பென்குயினும் ஒரு டைரக்ஷன்ல போகும்போது இந்த ஒரு பென்குயின் மட்டும் வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தது. திருப்பி அந்த பென்குயினை தூக்கிட்டு வந்து அதோட கூட்டத்துல விட்டாலும் திருப்பி அது டைரக்ஷனை மாத்திட்டு தான் போயிட்டு இருந்தது. இது எங்களுக்குமே ரொம்ப வியர்டா தான் இருக்கு, எங்களுக்குமே இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாரு. இது பல பேர் பல ரிசர்ச் பண்ண பிறகு சொல்றாங்க, பென்குயின்ஸ் எதுவுமே சாதாரணமானது கிடையாது, அது ரொம்பவே இன்டெலிஜென்ட் ஆனது, அதுக்கு ஏதாவது வேணும்னா மத்தவங்களை அட்டாக் பண்ண கூட அது தயங்காது அப்படின்னு. நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம், யாராவது ஒருத்தர் நம்மளோட கூட்டத்துல இருந்து பிரிஞ்சு போனாலும் அதை கேர் பண்ணிக்காம அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்குது. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. நாளைக்கு ஏதாவது வைரல் வீடியோ வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.